அம்மாடி, நீ யார் பெத்த பொண்ணுன்னு தெரியல. எங்களுக்காக இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்க. என் பையனை காப்பாத்தி இருக்க. உனக்கு என்னதான் செஞ்சாலும் நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு நன்றி சொல்ல முடியாது. ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் செஞ்சிருக்கேன். இப்போ அவரு நல்லா இருக்காருல்ல? பரவாயில்லம்மா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது சரி, எதுக்காக அவர் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு? என்னன்னு சொல்றதுமா, அவனை லவ் பண்ண பொண்ணு ஏமாத்திட்டான்னு இப்படி குடிக்கி அடிமை ஆயிட்டான். சூழ்நிலை மாறிச்சுன்னா அவனுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்படும்னு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவன் இங்கேயும் இப்படி செஞ்சுட்டான். பணத்தை கொடுத்து நீங்க வசதியானவர்னு காமிக்கிறீங்களா? மனிதாபிமானமா நான் செஞ்ச காரியத்துக்கு பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல அந்த பணத்தால நீங்க செஞ்ச தவிர மூடி மறைக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க கேர்லெஸ்ஸால இப்ப என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா? உங்களோட உயிரே போயிருக்கும். உங்க அம்மாவோட இதயமே நின்னு போயிருக்கும். உங்களையே நம்பிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் போயிருக்கும். எல்லாத்துக்கும் மேல உங்களோட சேர்த்து என் உயிரும் என் குழந்தையோட உயிரும் போயிருக்கும் தெரியுமா? நீங்க செஞ்ச அந்த வேலை எவ்வளவு தப்புன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க செஞ்ச தவறுக்கு ஈடு கட்டணும்னு நினைச்சா அதுக்கு உங்களுக்கு இந்த சொத்து மொத்தத்தையும் வித்தாலும் பத்தாதுன்னு புரியுதா? ஒவ்வொரு விஷயத்தையும் பணத்தை வச்சு வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பொறுப்போட எப்படி வாழணுங்கிறத கத்துக்கோங்க. நீங்க செய்யற தப்பு உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குங்கிறத மறந்துடாதீங்க. இங்க பாருங்கம்மா, நான் இந்த அளவுக்கு கடுமையா பேசினது தப்புன்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி பேசலன்னா அவங்க செய்யற தப்பெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு கடுமையா அட்வைஸ் பண்ணிருக்கேன். நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் கிளம்புறேம்மா. நூறு பூஜை பண்ண கூட கிடைக்காத பலன் ஒரு வார்த்தையில கிடைக்கும்னு சொல்லுவாங்கம்மா. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையால அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவனை காப்பாத்தி யாருமே செய்யாத காரியத்தை செஞ்சிருக்கம்மா. இப்ப நீ அவனை மாத்திட்ட. இதுக்கு நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உனக்கு எந்த விதத்துல நன்றி தெரிவிக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. அது சரி, நீ யாருமா? எங்க இருந்து வந்திருக்க? உன் வீடு எங்கம்மா இருக்கு? சொல்லுமா, யாரு நீ? எங்க வந்திருக்க? நான் விட தெரியாத ஒரு கேள்விக்குறி. பாதையிலேயே அறந்து போன ஒரு காத்தாடினா. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நான் கிளம்புறேம்மா. நில்லுமா.
நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது உனக்கு யாருமே இல்லைன்னு தெரியுது. தனியா இந்த பச்சை குழந்தையோட எங்க போயிருப்ப, எப்படி வாழ்வ? வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்களை ஏற்படுத்தின அந்த கடவுள் இதுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருப்பாரு. அவர் எந்த வழியில போக சொல்றாரோ அந்த வழியில போவேன். அவர் எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் நான் அதுக்கேத்த மாதிரி வாழ்வேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல. என் பையன் உயிரை காப்பாத்திருக்க, அவனுக்குள்ள மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்க. இவ்வளவு உதவி செஞ்ச உன்ன உன் வழியை பார்த்துக்கிட்டு போன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த குழந்தை ஒன்னும் அனாதை கிடையாது. அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வந்து என் குழந்தை எங்கன்னு கேப்பா. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை மேல எதுக்கு சார் இவ்வளவு பாசம் வைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பாஸ்கர், அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. ஆனா அவ எப்போ வருவா, எப்போ அவ குழந்தைய கூட்டிட்டு போவான்னு யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் அந்த குழந்தைய அனாதை மாதிரி வளர்க்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் மித்ரா குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். நாளைக்கு நீங்க கிளம்பி வந்துருங்க, சரியா? வச்சிடுறேன். என்னம்மா இது, அவங்க குழந்தைய தத்தெடுக்க போறாங்களா? நான் தான் சொன்னேன்லங்க, அந்த குழந்தை அங்கதான் வளரணும்னு எழுதி இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்துல எவ்வளவு திருப்பம் ஏற்பட்டாலும் கடைசியில அவ அந்த வீட்டுக்கு போயிருக்கா. பாஸ்கரு, பாஸ்கரு, என்ன மாணிக்கம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன் வீட்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருந்துச்சுல்ல? ஆமா. அந்த பொண்ணை நான் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தேன். என்ன நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா பாஸ்கரு, அந்த பொண்ணு தான் எனக்கு நல்லா தெரியுமே. அப்படின்னா சரி சுதா, நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, நீ போய் கார்ல உட்காருமா, நான் வந்துடுறேன். ம். யா நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன். பாய். செல்லக்குட்டி வா.